பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. கர்த்தருடைய வாயிலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும். அதுதான் வாக்கு தத்துவம். வாக்கு தத்துவத்தை நம்ம வாங்கி என்ன பண்ணோம்? ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டிக்கிறோம். இல்ல, ஒரு காரியத்துக்கும் கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய வாக்கு தத்துவத்தை நாம் வாங்கி கொண்டோமானால் ஒரு சேதமும் நமக்கு ஏற்படாது. பாருங்க, எபிரேயர் எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்துல 18வது வசனத்தை வாசிக்கிற பைபிள்ல கவனிச்சு பாருங்க. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்ததே, இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் மரித்தோரில் இருந்து எழும்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி என்ன செய்யறார்? ஆபிரகாம் தன்னுடைய ஒரே புத்திரனாகிய ஈசாக்க பலியிட ஆயத்தப்படுகிறார். இது எப்படி உண்டாச்சு அப்படின்னா, அவர் விசுவாசம் எப்படி இருந்தது? ஒரு சில பேர் கேட்டோம் அப்படின்னா, நான் விசுவாசிக்கிறேன்னு வாங்க. எதை வச்சு விசுவாசிக்கிறீங்க? நீங்க எப்படி ஆண்டவரை நம்புறீங்க அப்படின்னா, ஏற்கனவே கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனம் கீழே டிஸ்பிளே பண்ணுவாங்க பாருங்க. 99 வயது ஆபிரகாம் இருக்கும்போது கர்த்தர் இறங்கி வந்து பேசுறாரு, நீ என் முன்னாடி உத்தமமா நடந்துக்கோ, ஏன்னா நான் உனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுக்க போறேன், அவனுக்கு ஈசாக் என்று பெயரிடுவாயாக, அவனுக்கும் அவன் பின்வரும் சந்ததிக்கும் நான் ஆசீர்வாதத்தை உடன்படிக்கையா வைத்திருக்கிறேன்னு சொல்றாரு. இத நினைவு கூர்ந்துதான் ஆபிரகாம் என்ன செய்யறாரு? ஆண்டவர் பலியிட சொல்றாரு. ஆனா ஏற்கனவே கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு, ஈசாக்குக்கு பின்வரக்கூடிய சந்ததியும் நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது தேவன் என்னை சோதித்து பார்க்கிறார். இல்ல, ஒருவேளை பலி இட்டாலும் அவனை எழுப்ப கர்த்தரால முடியும்னு சொல்லி நம்பினார். அதனாலதான் கொஞ்சம் கூட யோசிக்காம ஈசாக்க பலியிடுறதுக்கு ஆபிரகாம் கடந்து போனார். வாழ்க்கையில இப்படிப்பட்ட விசுவாசம் இருக்குதா? நீங்க சோதித்து பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள், அதனால சொல்றேன், நீங்க பிடிச்சுக்கணும். ஆண்டவற்ற வாக்கு தத்தம் வாங்கணும். சின்ன காரியத்துல கூட கர்த்தருடைய சொந்தத்துல வாக்கு தத்தங்களை வாங்கிட்டீங்கன்னா நீங்க சோதனை வந்தாலும் கீழே விழுந்து போக மாட்டீங்க, அழ மாட்டீங்க, புலம்ப மாட்டீங்க, ஸ்தோத்திரம் செய்வீங்க. ஆபிரகாமை போல நீங்களும் நானும் வாழ்ந்து கர்த்தருக்கு பிரியமா இருக்கலாம். செபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆபிரகாமை போல உடைய சமூகத்துல வாக்கு தத்தங்களை வாங்கி அந்த வாக்கு தத்தங்களை மறக்காம ஆண்டவர் நினைவு கூர்ந்து, ஆண்டவரே என்ன சோதனை வந்தாலும் அதில் தகப்பனே நாங்க சரியா நடந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். தொடர்ந்து ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.